வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஷன். இந்த டாப்பிக்கில் இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்ட் விச் ஆர் இன் மோஷன் அரவுண்ட் தெம். இதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது, இதெல்லாம் மோஷனில் இருக்குது அப்படிங்கிறதும், டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும், டிட்டர்மைன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அன் ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைபிங் அ சர்க்குலர் பாத். ஒரு சர்க்குலர் பாத்தை யூஸ் பண்ணி எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பற்றியும், motion of vehicles as uniform motion, non-uniform motion, அதில் இருக்கக்கூடிய ரெண்டு டைப்ஸை பற்றியும், ஸ்பீட் வெலாசிட்டி அதோட டிஃப்ரென்சியேஷனும் பார்க்க போகிறோம். அக்ஸலரேட்டட் அதுக்கப்புறம் அன்அக்ஸலரேட்டட் மோஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வெலாசிட்டியோட டைம் கிராஃபில் என்னென்னு பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் அ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி அந்த ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் த சர்க்குலர் மோஷன், அதுக்கப்புறமா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த ஃபோர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். எவ்ரி ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் மோஷன், ஈவன் ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் along with the speed of earth. Hence it becomes necessary to study the state of an earth at any instant of time. An object under the influence of force may either be at rest or in motion. அதாவது இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் ஒரு பாடி வந்து அசைஞ்சதுன்னா அதை மோஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு அசைவு இல்லாமல் ஸ்டேஷனரியாக ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தோ அது ரெஸ்ட்டில் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு பாடியும் வந்து ஸ்பீட் ஆஃப் எர்த்னால மூவ் ஆகிட்டு தான் ஸ்பீட் ஆஃப் எர்த்தில் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன், எந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, எந்த ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். In physics, the objects which do not change their position are said to be at rest, while those which change their positions are said to be in motion. For example, a book lying on a table, the walls of the room, cars and buses running on the road, birds and aeroplanes flying in the air are motion. Motion is a relative phenomenon. This means that an object appearing to be in motion of one person can appear to be at rest as viewed by another person. For example, trees on roadside would appear to move backward for a person traveling in a car, while the same tree would appear to be at rest for a person standing on road side. அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்கோ அது வந்து நம்ம ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு அசைவோடு இருக்கோ நம்ம அதை வந்து மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது அது வந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபினாமினா அப்படின்னு சொல்கிறாங்க. மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கோம், அப்போ ரோட் சைடில் இருக்க ட்ரீ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு, நம்ம ஃபார்வேர்டாக மூவ் பண்ணோம், அது பேக்வேர்டாக போகிற மாதிரி தெரியும். அதே வந்து ஒருத்தர் வந்து ரெஸ்ட்டில் நடந்து போகிறவரோ இல்லை நிற்கிறவரோ வந்து அந்த மரத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறப்போ அந்த மரம் வந்து நேராக நிற்கிற மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு மோஷனுமே இருக்காது அந்த ட்ரீயில். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ மோஷன் அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ் ஃபினாமினா. ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட மோஷனை வச்சு அது டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கப்போ அது நிற்கும், இல்லை ரெண்டுமே ஒரு மோஷன் இருக்குன்னா அதுவும் மோஷன் இருக்க மாதிரி தெரியும் அப்படிங்கிறாங்க. மோஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், யூனிஃபார்ம் மோஷன், ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்லி 5 டைப்ஸ் சொல்கிறாங்க. லீனியர் மோஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன், நம்ம ஃபார்வர்ட் அது பேக்வர்ட் போகிறது. சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது நமக்கு சர்க்குலர் ரவுண்ட் ஃபார்மில், அதாவது சர்க்கிள் ஃபார்மில் அது ரவுண்ட் ஆகிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கிறது. ஆசிலேட்டரி அப்படிங்கிறது நம்மளோட கிளாக் மாதிரி ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக் வருது, அதே ஸ்பீடில் ஃப்ரண்ட்டில் வருது பேக்கில் போகுது, அந்த மாதிரி இருக்கிறது. யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அது எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது அது ஈக்குவலாக அது வந்து போகுது அப்படிங்கிறது தான். டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இந்த கார் வந்து இங்கேருந்து 1 ஹவருக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகுது அப்படிங்கிறப்போ அந்த அதே மறுபடியும் 1 மணி நேரம் 10 கிலோமீட்டர் போச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ரேண்டம் மோஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மோஷன் வந்து இந்த ரேண்டம் மோஷன் எந்த மோஷன்லையுமே வேறு சர்க்குலேட்டரும் ஒரு ஆசிலேட்டரியும் கிடையாது, சர்க்குலர் கிடையாது, லீனியர் கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது அப்படிங்கிறப்போ அது வந்து நம்ம ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். What is distance and what is displacement அப்படின்னு பார்த்தீங்கன்னா the actual length of the path traveled by a moving body irrespective of the direction is called the distance traveled by the body. It is measured in meter in SI system. It is scalar quantity having magnitude only. Distance அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பாடி வந்து ஒரு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக டிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஒரு கார் வந்து இங்கேருந்து இங்கே ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு கிலோமீட்டர் போயிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எஸ்ஐ சிஸ்டமில் இருக்க மீட்டர்னு சொல்லலாம். எஸ்ஐ சிஸ்டத்தில் இதுக்கு மீட்டர் அப்படிங்கிற யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, டைரக்ஷன் கிடையாது. வெக்டர் குவான்டிட்டி அதாவது டைரக்ஷன் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. இப்போ ஒரு எப்படி சொல்லலாம்னா it is defined as a change in motion of a moving body in a particular direction in a
Vector quantity having both magnitude and direction is also measured in meter in SI system. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது SI சிஸ்டத்தில் வந்து மீட்டர் அப்படிங்கிற யூனிட் கொடுத்துருக்கு, மீட்டரில் மெஷர் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு இனிஷியல் பாயிண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு ஃபைனல் பாயிண்ட் இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவில் அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மோஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் யூனிஃபார்ம் ஒன்று இருக்குது, யூனிஃபார்ம் ஒன்று இருக்குது. மூவிங் பாடி சேஞ்சஸ் தேர் பொசிஷன் வித் டைம். ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு மூவிங் இருக்குது. இந்த மாதிரி மோஷன் வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க. இப்போ அந்த மூவிங் பாடி சேஞ்சஸ் தேர் பொசிஷன் இன் டைம் இருக்கு இல்லையா, அது எதை பொறுத்து அப்படிங்கிற பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஒன்று என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து சேஞ்ச் இன் மோஷன் இஸ் டேக்கன் வித் ரெஸ்பெக்ட் டு அன் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் விச் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடத்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அங்கேருந்து அது வந்து எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு எடுக்கிறோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் அது ஒரு சேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்கிறாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு ஒரு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்டிவிட்டி, இது நமக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் அ கார் கவர் 60 km in first hour, another 60 km in second hour and another 60 km in third hour and so on. The motion of the car is uniform. Let us now understand the meaning of the words how so every small time interval may be used in the definition. In this example, the car travels a distance of 60 km in each hour. In the striker sense, the car should travel 30 km in half an hour, 15 km in every 15 minutes, and 10 km in every 10 minutes, 5 km in every 5 minutes, and 1 km in every 1 minute. Only then the motion of the car can be said to be uniform. இப்போ எது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கார் வந்து 60 கிலோமீட்டரை வந்து 1 ஹவரில் ட்ராவல் க்ராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆஃப் அன் ஹவரில் அது 30 கிலோமீட்டர்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கணும். அப்போது 15 மினிட்ஸில் 15 கிலோமீட்டர்ஸ், 10 மினிட்ஸில் 10 கிலோமீட்டர்ஸ், அதே மாதிரி 1 மினிட்டுக்கு அது 1 கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்கணும். அப்போ இதுதான் நம்ம யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்கிறோம். ஒரு வேளை ஒரு 1 ஹவரில் ஒரு 15 நிமிஷம் 15 கிலோமீட்டரையும் அடுத்த 15 நிமிஷத்துக்கு ஒரு வெறும் 5 கிலோமீட்டர் தான் கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கன்சிடர் அ பஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஸ்டாப். இட் ப்ரோசீஸ் ஸ்லோலி வென் இட்ஸ் ப்ராசஸ் crowded area of the road. Suppose it manages to travel merely 100 meters in 5 minutes due to heavy traffic. When it gets out and the road is clear, it speeds up and is able to travel about 2 kilometers in 5 hours. இப்போ வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒரு பஸ் எடுத்திருக்காங்க, அது வந்து டிராஃபிக் ஜாமில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது 100 மீட்டரை கூட 5 நிமிஷம், மேபி டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவர் ஆனால் கூட அது 100 மீட்டர் கூட மூவ் ஆகிருக்காது. பட் வெளியே டிராஃபிக் இல்லை, கிளியராக இருக்குது ரோடு அப்படிங்கிறப்போ அது வந்து ஆஃப் அன் ஹவரில் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கும், மேபி அது வந்து ஆஃப் அன் ஹவரில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட போயிருக்கலாம். அப்போ இதை வந்து நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் அக்ஸலரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்பீட் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ரேஷியோ பிட்வீன் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டு த டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டைமை பொறுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுதோ அது வந்து நம்ம ஸ்பீட் சொல்லலாம். அதோட SI யூனிட் ஆஃப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ms/-1. அதே வெலாசிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெலாசிட்டி இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம். இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டி வந்து நம்ம ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். த SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் இதுக்கும் ms/-1 தான். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அக்ஸலரேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அக்ஸலரேஷன் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டியில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது, டைமை பொறுத்து ஒரு வெலாசிட்டியில் வந்து சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அதை அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. இதோட யூனிட் பார்த்திங்கன்னா ms/-2 அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அதாவது வெலாசிட்டியில் எவ்வளோ சேஞ்ச் வருது டைமை பொறுத்து அப்படிங்கிறத நம்ம அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு வெலாசிட்டி கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த வேல்யூலேருந்து இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை வந்து ஏ அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வி, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டியை டிவைட் பை டி அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சிடர் அ சிச்சுவேஷன் இன் விச் அ பாடி மூவ்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித்தவுட் ரிசர்விங் இஸ் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷன் இல்லாமல் ஒரு பாடி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ கேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த எபோவ் ஈக்குவேஷன் இஃப் வந்து ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறப்ப, தட் இஸ் இஃப் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் initial velocity, the velocity increases with time and the value of acceleration is positive. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோட வேல்யூ அதிகமாயிரும் டைமை பொறுத்து பார்க்கும்போது. ஸோ அக்ஸலரேஷனோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஃபைனல் வெலாசிட்டியை விட இனிஷியல் வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அக்ஸலரேஷனோட வேல்யூ நெகட்டிவில் வரும். அது வந்து கேஸ் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நெகட்டிவ் அக்ஸலரேஷன் அப்படின்னும் அது வந்து பாசிட்டிவ் அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அதோட கம்பேரிஷன் பார்க்கலாம். ஸ்பீட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸோட சேஞ்சில் இருக்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்பீட்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீடில் வந்துட்டு ஸ்கேலார் குவான்டிட்டி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். வெலாசிட்டி வந்துட்டு ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதில் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். இது வந்து ms/-1 மெஷர் பண்ணுவாங்க. இதுலேயும் ms/-1 தான், மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Speed in any direction would be positive quantity, hence distance in any direction is a positive quantity. Velocity can both have positive and negative values. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பீட் வந்து நம்ம எவ்வளோ என்ன டைரக்ஷனில் போனாலுமே கூட ஸ்பீட் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூக்கு போகாது. பட் ஆனால் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். மேபி அதில் வந்து ஜீரோ வேல்யூ கூட வரலாம். எப்போனா மோஷனில் இருக்கப்போ ஜீரோ வேல்யூ கூட வெலாசிட்டிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவ் அக்ஸலரேஷன் இஸ் கால்ட் retardation இல்லைனா deacceleration. இந்த நெகட்டிவ் அக்ஸலரேஷன் தான் நம்ம deacceleration அப்படின்னு சொல்லுவோம். If the acceleration has a value of -2 ms/-2, when we say that the derotation is 2 ms/-1 or deacceleration is 2 ms/-2 அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. அக்ஸலரேஷன் வந்து நெகட்டிவில் இருக்கப்போ அதை deacceleration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேஸ் 3 பார்த்திங்கன்னா, இஃப் வந்து இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளோட அக்ஸலரேஷன் பார்த்திங்கன்னா 0ல் வரும். இதுதான் நம்ம சொன்னது மோஷனில் இருக்கும்போது வெலாசிட்டி மேபி ஒரு டைமில் 0 ஆயிரும். ஸோ அக்ஸலரேஷனும் 0 ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். மோஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிராஃபிக்கலாக சொல்கிறாங்க. plotting the distance divided by displacement or speed divided by velocity on the graph help us visually understand certain things about time and position. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைனா டிஸ்டன்ஸ் இல்லைனா வெலாசிட்டி இல்லைனா ஸ்பீட், இதோட ஒரு கிராஃப் லைன் போடுறாங்க. த டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் இருக்க கிராஃப் யூனிஃபார்ம் மோஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, டைம் வந்து 0 அப்படிங்கிறப்போ டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கும். டைம் வந்து 5 minutes அப்படிங்கிறப்போ டிஸ்டன்ஸ் 500 10 அப்படிங்கிறப்போ 1000 மீட்டரில் இருக்குது. அண்ட் 15 minutes அப்படிங்கிறப்போ 1500 அண்ட் 20 minutesங்கிறப்போ 2000, 25 அப்படிங்கிறப்போ 2500. இந்த லைன் கிராஃப் எதை காட்டுது அப்படிங்கிறப்போ யூனிஃபார்மாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. A graph is drawn by taking time along x-axis and distance along y-axis. x-axisல வந்து டைமையும் y-axisல வந்து டிஸ்டன்ஸையும் எடுத்திருக்காங்க. The graph is known as distance time graph. இது வந்து distance time graph அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ வந்து சூர்யா வந்து வாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. we notice certain things. First இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போகுது. we also notice that சூர்யா covers equal distance in ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். வந்து கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு 5 கிலோமீட்டர் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ சூர்யா வந்து ஈக்குவல் பர்டிகுலர் டைமில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறான். அதுவும் 5 minutesனால் 5 minutesக்கு இவ்வளோ கிலோமீட்டர். அதே மாதிரி தான் எவ்ரி 5 minutesக்கும் அவன் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவன் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது the parameters refer to a slope of the line. இது நம்ம வந்து slope of the line சொல்கிறாங்க. ஏன்னா அதோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸ்பீட் at which Surya walked is equal to distance covered by time taken is equal to b divided by ac. அதாவது from the graph வந்து சொல்கிறாங்க slope of the straight line வந்து 500 இருக்குது அப்படிங்கிறப்போ கீழே வந்து நம்ம எவ்வளோ யூனிட்ஸில் கொடுத்துருக்கோன்னா 5 minutes டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ 5 அப்படிங்கிறப்போ 1000 ms/-1, அதாவது
அவன் எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ms/-1 இந்த ஸ்பீடில் தான் அவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீப்பர் த ஸ்லோப் த கிரேட்டர் இந்த ஸ்பீட், அதர்வைஸ் லார்ஜர் வேல்யூ வரப்போ ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா லெட்டஸ் டேக் a look at the distance time graph of 3 people. இப்போ 3 பேர் பற்றி ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறாங்க. சூர்யா வந்து நடந்து போகிறான், மோனிகா வந்து சைக்கிள் பண்ணுறாங்க, ஹரி வந்துட்டு காரில் போகிறான். 3 பேருமே வந்து ஒரே வழியில் தான் போயிட்டுருக்காங்க. கீழே ஒரு கிராஃப் இருக்கு இல்லையா, அதுவே தெரியும். The slope of the line of the distance graph becomes steeper and steeper as time speed increases. அதாவது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக அது வந்து ஸ்பீட் வந்து கிரேட்டர் வேல்யூ நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கிங்கில் போகிறப்ப அவன் ஒரே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுறான், எல்லாருமே யூனிஃபார்ம் மோஷனில் தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கிராஃபில் அதிகமாக அந்த ஸ்பீடு வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸும் அதிகமாக கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஆஃப் நான் யூனிஃபார்ம் மோஷன், ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு எடுத்தோம்னா டைம் வந்து 0 செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப 0 டிஸ்டன்ஸு, 2 செகண்டுங்கிறப்ப 1 மீட்டர் போயிருக்காங்க, 4 செகண்டுக்கு 4 மீட்டர், 6 செகண்ட்ஸுங்கிறப்ப 9 மீட்டர் போயிருக்காங்க, 8 செகண்ட் 16 போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் நான் யூனிஃபார்ம் போயிருக்காங்க. இப்போ இதில் ஸ்லோப் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, இது வந்து ஒரு நான் லீனியர் வேரியேஷனில் காட்டுது. ஸோ இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிராஃப்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா the variation in velocity of an object which time can be represented by velocity time graph. In the graph, time is represented along the x-axis and the velocity is represented along the y-axis. If the object moves along the y-axis, if the object moves at uniform velocity, a straight line parallel to x-axis is obtained. This graph shows the velocity time graph for a car moving with uniform velocity of 400 km/h. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் வரைகிறாங்க. அதில் ஒரு கார் இருக்குது அப்படிங்கிறப்போ அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ அதோட வெலாசிட்டி வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ டைம் அண்ட் வெலாசிட்டியோட லைன் பார்த்திங்கன்னா பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we know that the product of velocity and times இருக்கு இல்லையா, அது ரெண்டத்தையும் வச்சு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஒரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. the area under the velocity time graph is equal to the magnitude of the displacement. வெலாசிட்டிக்கும் டைம் இந்த கிராஃப்னு இருக்கக்கூடிய இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த கார் இன் அ டைம் இன்டர்வல் ஆஃப் t கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as s is equal to ac into cd. அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கோ, எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மொத்தமாக அதோட மொத்தம் ஏரியா, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஷேடட் போர்ஷன் அந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா இந்த ஷேட் பண்ணியிருக்காங்களே அதுதான் அந்த ரீஜன்னு சொல்கிறாங்க. எதை ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னா ஏசி இன்ட்டு சிடி, இது ரெண்டுத்தையும் பண்ணுறப்ப நமக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எவ்வளோ தூரம் அவங்க போயிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். We can also study about uniformly accelerated motion by plotting its velocity time graph. Consider a car being driven along a straight road for testing its engine. Suppose a person sitting next to the driver records its velocity for 5 seconds from the speedometer of the car. The velocity of the car in ms/-1 and different instance of time is shown in the table below. இப்போ வந்து ஒரு காரை வந்து இன்ஜின் செக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஸ்பீடோமீட்டர் யூஸ் பண்ணி வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்க்குறாரு. அப்படி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 0 செகண்டில் 0 இருக்குது, 5 செகண்ட்ங்கிறப்போ 9 ms/-1 போய் 10க்கு 18 15 அந்த மாதிரி வேரியேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டைமோட இதுக்கு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்க கிராஃப் பார்த்திங்கன்னா வெலாசிட்டியும் டைமும் ரெண்டும் வந்து பேரலாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பட் இதில் வந்து பர்பண்டிகுலராக ட்ராவல் ஆகுது, ஏன்னா இது வந்து நான் யூனிஃபார்ம், அது வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் கேஸ் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் த மோஷன் ஆஃப் த கார் இஸ் ஷோன். த நேச்சர் ஆஃப் த கிராஃப் ஷோஸ் த வெலாசிட்டி சேஞ்சஸ் பை ஈக்குவல் அமௌண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். Thus for all uniformly accelerated motion, the velocity time graph is a straight line. ஸோ ஒரு யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டு இருக்க பாடிக்கு வந்து எப்போவுமே வந்து கிராஃப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் கேன் ஆல்சோ டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் மூவ் பை த கார் ஃப்ரம் இட்ஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃபை யூஸ் பண்ணி ஒரு கார் இல்லைனா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதோட ஏரியாவை யூஸ் பண்ணி
மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் கார் இஸ் சேஞ்சிங் டியூ டு அக்ஸலரேஷன், த டிஸ்டன்ஸ் எஸ் ட்ராவல்ட் பை த கார் வில் பி கிவன் டு த ஏரியா ஏபிசிடி அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப். தட் இஸ் இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஏபிசிடிஇ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா ஏபிசிடி, அது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏடிஇ. இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஏபி இன்ட்டு பிசி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து ஆஃப் த ஏடி இன்ட்டு டிஇ, அது வந்து நான் யூனிஃபார்ம், இது வந்து யூனிஃபார்ம். அப்படி இது ரெண்டுக்கும் ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்க. ஸோ த ஏரியா ஏபிசிடி E can also be calculated by considering the shape of trapezium. Area of the quadrangle ABCDE can also be calculated by calculating the area of trapezium ABCDE. இப்போ இந்த ABCDE இருக்குல்ல, இது வந்து ஒரு trapezium அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி சொல்லிட்டு S is equal to area of trapezium ABCD. அதை எப்படி எழுதுறாங்கன்னா 1 into sum of length of parallel side. ரெண்டு பேரல் சைடோட லென்த்தை வந்து சம் அப் பண்ண சொல்லிட்டு ரெண்டு பேரலல் சைட்ஸோட டிஸ்டன்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இதை கேட்குறாங்க. இதை பண்ணுறப்போ நமக்கு வந்து எஸ்ஸோட வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன் டிஸ்டன்ஸுக்கும் டைம் இது ரெண்டுக்கும் கிராஃப் வந்து நான் யூனிஃபார்ம் பாடிக்கு எடுத்தோம் அப்படின்னா அண்ட் வெலாசிட்டி டைம் கிராஃப் ரெண்டும் எடுத்துக்கிறோம். இப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெலாசிட்டி அண்ட் டைம் இருக்குது. எப்படி இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் பாடி அப்படிங்கிறனால இதுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனும் கிடையாது, பேரல் லைனும் கிடையாது, இது வந்து இர்ரெகுலர் இன் ஷேப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் த கார் அண்ட் ஆன்சர் ஃபாலோயிங் கொஷின்ஸ். இப்போ இந்த கிராஃப் வந்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. வாட் இஸ் அ மினிமம் வேல்யூ ஆஃப் த வெலாசிட்டி டியூரிங் த ஜேர்னி? இந்த ஜேர்னியோட மினிமம் வெலாசிட்டி அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இனிஷியல் பாயிண்ட்லையும் ஒரு எண்ட் பாயிண்ட்லையும் இருக்குது. வாஸ் அ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் டியூரிங் த பார்ட் ஆஃப் ஜேர்னி? இஃப் ஸோ வென் வாஸ் இட்? இப்போ இங்கே எங்கேயாவது வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 to 10 minutes இருக்கு இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா 30 இதோட வெலாசிட்டி ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைமை வச்சு வேரி ஆகலை. ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல ஸ்டேஷ்னரியாக இருந்திருக்கு, அதனால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். வாட் வாஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த அக்ஸலரேஷன்? அதிகமான அக்ஸலரேஷன் பார்த்திங்கன்னா 40. வென் இட் த கார் ஸ்லோ டவுன்? எங்கே வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு வரப்போ அது ஸ்லோ ஆயிடுச்சு கடைசியாக. வாட் வாஸ் அ வேல்யூ ஆஃப் அக்ஸலரேஷன் டியூரிங் த பீரியட் பிட்வீன் 10 and 12 hours? 10 and 12 ஆகும்போது எங்கே வந்து வேல்யூ ஆஃப் அக்ஸலரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. அதுதான் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அக்ஸலரேஷன் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி அது வேண்டாம், இதுவும் எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. டூ யூ நோ பார்த்தீங்கன்னா the magnitude of instantaneous velocity is equal to the instantaneous speed at the given instant. The speedometer of an automobile measures the instantaneous speed of the automobile. In a uniform motion in one dimension, the average velocity is equal to instantaneous velocity. நம்மளோட பைக்கில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எது காட்டும் அப்படின்னா இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி காட்டும். ஸோ ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ஸ்பீடோமீட்டரில் இந்த இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ கால் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டானியஸ் ஸ்பீட் ஆல்சோ கால் சிம்ப்ளி ஸ்பீட். ஸோ இது வெலாசிட்டி இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டியை வெலாசிட்டின்னு சொல்லலாம், இன்ஸ்டானியஸ் ஸ்பீடை வந்து நம்ம வெறும் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Newton studied the motion of an object and gave a set of 3 equations. இப்போ நியூட்டன் வந்து இந்த மோஷனை பற்றி ஃபுல் ஸ்டடி பண்ணிட்டு நமக்கு ஒரு 3 equations கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன், நம்மளோட ஹையர் கிளாஸஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். v is equal to u plus at, that is final velocity is equal to initial velocity plus அதோட சம் கூட ஒரு அக்ஸலரேஷன் அண்ட் டைம் எடுத்திருக்காங்க. அது வந்து ப்ராடக்ட் வேல்யூவில் இருக்குது. அடுத்து s is equal to ut plus 1/2 at square and v square is equal to u square plus 2as அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃப்ரம் வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் இருக்குல்ல, இதில் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் டைம் ஃபார் அ யூனிஃபார்ம்லி அக்ஸலரேட்டட் பாடி. ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வெலாசிட்டி வந்து எப்படி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the object starts from the point D. பாயிண்ட் டிலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி
அதோட வெலாசிட்டியை வந்து காட்டிகிட்ருக்கு. இட்ஸ் வெலாசிட்டி கீப்ஸ் இன்க்ரீஸிங். அது டியிலேருந்து பி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. எப்படின்னா ஒரு செர்டைன் பாயிண்ட் வரைக்கும் தான் போயிருக்கு. அப்போது த இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூ. ஸோ அது வந்து ஓடி கீழே இந்த ஓலேருந்து ஆரிஜின்லேருந்து டி வரைக்கும் போயிருக்குது இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓசி. இங்கேருந்து சி வரைக்கும் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது. டைம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஓயிலேருந்து இ வரைக்கும் எவ்வளோ தூரம் 5 மினிட்ஸ்னால் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி. அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பை த டெஃபினேஷன் அக்சலரேஷன் அப்படின்னு நம்ம என்னென்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். வெலாசிட்டி அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லலாம், டிவைட் பை டைம். ஸோ ஓசி மைனஸ் ஓடி டிவைட் பை ஓஇ. இப்போ அந்த ஓசி மைனஸ் ஓடி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மொத்தமாக டிசின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ டிசி டிவைட் பை ஓஇயை வந்து நம்ம டீன்னு கன்சிடர் பண்ணுறோம். அக்சலரேஷன் ஏன்னு இருக்குது. ஸோ ஏசியை வந்து நம்ம இன்னொரு மாதிரி ஏபி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏசி டிசியும் ஏபி ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஸோ ஃப்ரம் த கிராஃப் வந்து என்ன தெரியுது அப்படின்னா இபி இஸ் ஈக்குவல் டு இஏ ப்ளஸ் ஏபின்னு கிடைக்குது. இப்போ இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இப்படி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் டிஓஇபி. அப்போது ஃபஸ்ட்டு குவாட்ராங்கிள் அப்படிங்கிறப்ப அது வந்து அதை வந்து ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் 2 ஏரியாவாக பிரிச்சிருக்காங்க. 2 ஏரியாவை பிரித்து அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து வேரியபிள்ஸ் கொடுக்குறப்போ எஸ்எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ அது தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை வெலாசிட்டி இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ 1/2 இன்ட்டு சம் ஆஃப் லென்த் ஆஃப் பேரல் சைடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் சைட்ஸை. ஃபஸ்ட்டு அந்த 2 பேரல் சைடோட லென்த்தும் அதை வந்து ஆட் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்து 2 பேரல் சைட்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இது ரெண்டுத்தையும் வந்து ப்ராடக்ட்டில் எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்படி அதுக்கு நம்ம வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு யூ ப்ளஸ் வி இன்ட்டு டி அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ 2as இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது வந்து வியை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அப்படின்னா யூஏஎஸ் அதாவது வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2asன்னு கிடச்சிருக்கு. இது வந்து நெகட்டிவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடும். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லலாம். மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் எர்த் இஸ் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. நம்ம எதை வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால ஒரு மோஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படிங்கிறப்போ அது வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி 7லேருந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக் அ லார்ஜ் ஸ்டோன் and a small eraser, stand on the top of the table and drop them simultaneously from the same height. What do you observe? The freely falling body க்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிளில் இருந்த ஒரு பெரிய கல்லையும் ஒரு சின்ன எரேசரையும் போடுங்க. அது வந்து ஒரே டைமில் போடுங்க. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. In activity both the stone and the eraser have reached the surface of the earth almost at the same time, but in activity 8 இப்போ அடுத்து activity 8 சொல்கிறாங்க பாருங்கள். டேக் அ ஸ்மால் எரேசர் அண்ட் அ ஷீட் ஆஃப் பேப்பர். இப்போ வந்து ஸ்மால் எரேசரையும் ஷீட் ஆஃப் பேப்பர் ரெண்டுத்தையும் வந்து கீழே போட சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த எரேசர் ரீச்சஸ் அ ஃபர்ஸ்ட் அந்த ஷீட் ஆஃப் பேப்பர் ரீச்சஸ் லேட்டர். ஃபஸ்ட்டு எரேசர் கீழே வரும், அதுக்கப்புறமா தான் பேப்பர் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்து ஆக்டிவிட்டி 7ல் பார்த்தீங்கன்னா போத் இந்த ஸ்டோனும் சரி எரேசரும் சரி ரெண்டும் ஒரே டைமிங்கில் தான் வந்து கீழே விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்டிவிட்டி 9 படி பார்த்திங்கன்னா 2 ஷீட் ஆஃப் பேப்பர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து now crumple one of the sheets into a ball and drop the sheet and the ball from the same height. What do you observe? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த பேப்பரை வந்து ஒரு பாலில் நல்லா சுற்றி சொல்லிவிட்டு அதை வந்து கீழே போட சொல்கிறாங்க. அந்த பாலையும் வெறும் பாலையும் போட சொல்கிறாங்க. இப்போ அதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the paper crumpled into the ball reaches the ground first and the plain sheet of paper reaches later. Although they have equal mass, do you know the reason? இப்போ வந்து இந்த வெறும் பேப்பரையும் பாலில் மேலே சுற்றிருக்காங்க அந்த பேப்பர் இதில் எது கீழே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலில் சுற்றப்பட்ட பேப்பர் தான் கீழே வந்துருக்கும். ஏன் அதுக்கு வந்து என்ன 2 பேப்பருமே ஒரே வெயிட் தான், ஆனால் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா do you know the reason கேட்குறாங்க. when all these objects are dropped in the absence of air medium all would have reached the ground at the same time. இப்போ
இப்போ வந்து ஒரு வேக்கம் ஏர் இல்லாத ஒரு இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துனா எல்லாமே ஒரே டைமிங்கில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. In air medium, due to friction, air offers resistance to the motion of free-falling objects. The resistance offered by air is negligible small when compared to the gravitational pull attacking on the stone and rubber. Hence, they reach the ground at the same time. But in activity 8, the air extends exerted on the sheet of paper is much higher than the eraser. Again, in activity 9, the air resistance offered to the plain sheet of paper is much higher than the offered to the paper ball. This is because the magnitude of air resistance depends on the area of the object exposed to air. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியில் வந்து ஸ்டோன் அண்ட் எரேசர் போட்டோம். ரெண்டுமே வந்து ஒரு ஏர் மீடியத்தில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கனால ஒரே டைமிங்கில் வந்து கீழே வந்துச்சு. செகண்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா, ஒரு ஷீட்டையும் ஒரு எரேசரையும் கீழே போடுறோம். அப்போது வந்து ஷீட்டுக்கு வந்து அதிகமான ஃப்ரிக்ஷன் இருக்கனால அதனால் சீக்கிரமாக கீழே வர முடியல. பட் வந்து அந்த எரேசர் சீக்கிரமாக வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு பேப்பர் பாலையும் வெறும் பேப்பரையும் போடுறோம். பேப்பருக்கு வந்து அதிகமான ஃப்ரிக்ஷன் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அது லேட்டாக வந்துச்சு. பால் வந்து கொஞ்சம் மாஸ் அதிகமாக இருக்கனால சீக்கிரமாக கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Can a body have zero velocity and find acceleration? Do you knowல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பாடி வந்து ஜீரோ வெலாசிட்டி அண்ட் ஃபைண்ட் அக்சலரேஷன் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இதை பற்றி. எஸ், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, velocity when a body is thrown vertically upwards in space, then at the highest point the body has zero velocity acceleration equal to the acceleration due to gravity. இப்போ ஒரு பாடி வந்து வெர்டிக்கலி அப்வர்ட் ஸ்பேஸை நோக்கி போச்சு அப்படிங்கிறப்போ அது வந்து வெலாசிட்டியும் அக்சலரேஷனும் ஜீரோ ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது if we do experiment in a tall glass jar from which air has been sucked out, both the paper and the eraser would fall at the same rate. Galileo dropped different objects from the top of the Leaning Tower of Pisa in Italy to prove the same. We know that an object experiences acceleration during free fall. This acceleration experienced by the object is independent of mass. This means all the objects, hollow or solid, big or small, should fall at the same rate. The equation of motion for a freely falling body can be obtained by replacing A in the equation 2 to 3 with G, the acceleration due to gravity, for an object freely falling. Its initial value is equal to 0. Thus, we get the following equation. இது வந்து அதே equations of motion தான், ஆனால் ஏக்கு பதிலாக வந்து ஜிக்கு போட சொல்கிறாங்க. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 ஆயிடுது. ஸோ v is equal to gt. ஸோ s is equal to 1/2 gt square. v square is equal to 2gh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் கேஸில் இது வந்து நெகட்டிவாக மைனஸ் c கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. Take a piece of thread and tie a small piece of stone at one of its end. Rotate the stone to describe a circular path with constant speed by holding the thread at the other end as shown in the figure below. Now release the thread and let the stone go. Can you tell the direction in which the stone moves after it released? Repeat the activity for a few times and releasing the stone at different portions of a circular path. Check whether the direction in which the stone moves remains the same or not. ஒரு கயிறில் வந்து ஒரு கல்லை காட்டிட்டு அதை வந்து சொல்லியிருக்காங்க, சுற்றிட்டு விட சொல்லியிருக்காங்க. அது எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 5-6 டைம் பண்ணிவிட்டு இது வந்து எப்படி அந்த ஸ்டோன் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. If we carefully observe, on beginning release, the stone moves along a straight line tangential to the circular path. This is because when the stone is released, it continues to move along the direction it has begun move at that instant. It shows the direction of motion changed at every point when the stone was moved along a circular path. When an object moves with constant speed along a circular path, the motion is called uniform circular motion. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அவ்வளோ நேரம் சர்க்கிளாக தான் அந்த கல்லை வந்து சுற்றிட்டு இருந்திருக்கோம். ஆனால் விட்டோன்னே அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது இல்லையா? ஏன் அப்படிங்கிறப்போ எந்த இன்ஸ்டண்ட்டில் வேணாலும் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மோஷன் தான் வந்து நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். when an object is moving with a constant speed along a circular path, the velocity changes due to change in direction.
இப்போ வந்து நம்ம ஒரே ஸ்பீடில் சர்க்குலர் பாத்தில் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருந்தாலும் கூட டைரக்ஷனை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம அக்ஸலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா எர்த்தோட ரெவல்யூஷன், சனை சுற்றி வந்துட்டுருக்கு இல்லையா, அதை சொல்லலாம். மூன் வந்து எர்த் சுற்றி வருது, அதை சொல்லலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் பை டைம் டேக்கன். அதாவது அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் டைம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது 2πr/tன்னு சொல்கிறாங்க. ஜெயிண்ட் வீல் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் சர்க்குலர் பாத்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன்னா நேராக இருக்குது, இது வந்து ஹரிசாண்டல் சர்க்குலர் பாத் கிடையாது. இப்போ சென்ட்ரிபிட்டல் அக்ஸலரேஷன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். A body is said to be accelerated if the velocity of the body changes either in magnitude or in direction. Hence, the motion of the stone in a circular path with constant speed and continuous change of direction is an accelerated motion. There must be an acceleration acting along the string directed inwards, which make the stone to move in circular path. இப்போ வந்து அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அந்த கயிறு கட்டி அந்த ஸ்டோனை சுற்றுறப்போ அது வந்து ரவுண்டாக சுற்றுச்சு இல்லையா, அப்படி சுற்றுறப்போ அதுக்கு ஒரு டேரெக்ஷன் இருக்கும், ஒரு ஸ்பீடு இருக்கும், ஒரு மேக்னிட்யூட், வெலாசிட்டி, இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் கூட அதுக்கு வந்து ஒரு அக்ஸலரேஷன் இருந்திருக்கும். அந்த ஒரு ஸ்பீடில் தான் வந்து அந்த ஸ்பீடு தான் வந்து அந்த ஸ்டோனை வந்து சர்க்குலராக சுற்ற வச்சுருக்கு. ஸோ அந்த ஸ்பீடை வந்து நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இது வந்து இன்வர்ட்ஸாக ஆக்டிங் ஆகிருக்கும். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்கும். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுங்கிறது அந்த சர்க்குலர் பாத்துக்கு உள்ளே வந்து அந்த அக்ஸலரேஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போது திஸ் அக்ஸலரேஷன் இஸ் ஒன்று சென்ட்ரிபிட்டல் அக்ஸலரேஷன். Hence the centripetal acceleration is directed radially towards the center of the circle. இந்த acceleration அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை நோக்கி தான் அக்ஸலரேட் ஆகிட்டு இருக்கும். The centripetal force must act on the object radial towards a center. Let us consider an object of mass m moving along a circular path of radius r with a velocity v. Its centripetal acceleration is given by a is equal to v square by r. இப்போ centripetal acceleration வந்து அந்த acceleration a is equal to v square by r, velocity ஸ்கொயர் பை ஆர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரேடியஸாக. இப்போ இதுக்கு வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாஸ், அந்த ஸ்டோனோட மாஸ் இன்ட்டு சென்ட்ரிபிட்டல் அக்ஸலரேஷன், தட் இஸ் ஏ. இது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ mv ஸ்கொயர் பை ஆர். ஸோ f is equal to mv ஸ்கொயர் ஆர்னு சொல்கிறாங்க. Any force like gravitation force, frictional force, magnetic force, electrostatic force etc. may act as a centripetal force. எல்லா ஃபோர்ஸுமே வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, டேக் அ பீஸ் ஆஃப் rope and tie a small stone at the end. Hold the other end of the rope and rotate it and such the stone follows a circular path. Will you experience any pull or push in your hand? What do you infer? இப்போ வந்து ஒரு ஸ்டோனை கட்டிட்டு ஃபுல்லாக சுற்ற சொல்கிறாங்க நம்மளை சுற்றி. இந்த ஆக்டிவிட்டினால என்ன கண்டுபிடிக்கல அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். புல்லிங் ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டோனை கட்டி நம்ம கையில் சுற்றுறப்போ ஸ்டோன் வந்து நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, வெளியே போகுது. அது வந்து சென்ட்ரிபிட்டல்னால் இன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். சென்ட்ரிஃபியூகல் அப்படிங்கிறப்போ அவுட்வேர்டாக ஆக்டிவ் ஆகும். அதை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். மேலே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு அக்ஸலரேஷன் வந்து அந்த சென்டர்லேருந்து வெளியே போகும், அதை வந்து சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் பாத். ஒரு ஃபோர்ஸ் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்குலர் பாத்லேருந்து வெளியே போகிறப்போ நம்ம சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லலாம். த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் இன் அ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் சேம் ஆஸ் இட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். The dryer in the washing machine is an example for the application of centrifugal force. Dryer வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா வாஷிங் மிஷினில், அது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பின் ட்ரையர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்டிங் ஒரு மெட்டல் ட்ரம் இருக்கும். அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வெட் கிளாத்து, ஈரமான ஒரு துணி இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் ட்ராப்லெட் அண்ட் லெட் அவுட் ஆஃப் ட்ராப்லெட்ஸ். எப்படிங்கிறப்போ
A spin dryer remove excess water from the cloth by rotating a perforated drum. அந்த ட்ரம்மை வந்து சுற்றும் ரொட்டேட் ஆகும். அப்படி அந்த ட்ரம் சுற்றுறப்ப என்ன ஆகும்னா ஹை ஸ்பீடில் அந்த ட்ரம் சுற்றும். த வாட்டர் இஸ் த்ரோன் அவுட் த்ரூ த ஹோல்ஸ். அப்போது அந்த வெட் கிளாத்தில் இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீட்னால சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால வெளியே அவுட்வேர்டாக ஆக்ட் ஆகி தண்ணி வந்து அந்த ட்ரம்மில் இருக்க ஹோல்ஸ் வழியாக வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஹவு டு வி செப்பரேட் க்ரீம் ஃப்ரம் மில்க்? மில்க்லேருந்து எப்படி க்ரீம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் இன்னும் ஹை ஸ்பீட் ஒரு ஸ்பின்னர் இருக்கும், ரொம்ப ஹை ஸ்பீடில் ஓடிட்டுருக்கும். இதுவும் வந்து சென்ட்ரிஃபியூகல் மிஷின் வச்சு தான். A bowl spins at a very high speed causing the heavier contents of milk to move outwards. அப்போது அந்த மில்கில் இருக்கக்கூடிய ஹெவியர் கண்டென்ட்டை வெளியே வர வைக்கும். அப்படி வெளியே வர வைக்கிறப்போ அது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தானே, ஒரு ஃபோர்ஸ்னால வந்து அதில் கூடிய ஹெவியர் பார்ட்டிகல் மில்க்லேருந்து வெளியே வரப்போ நமக்கு அது வந்து க்ரீம் கிடைக்குது. ஸோ இது ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மேரிகோ ரவுண்ட் பார்த்துருக்கீங்களா, அம்யூஸ்மெண்ட் பார்க்லலாம் இருக்கும். நார்மலாக நம்ம சுற்றுறோம் அப்படிங்கிறப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்போ அந்த ஏன் வந்து அந்த சுற்றி ஆடுற அந்த பொம்மை வந்து உள்ளே தூக்கி சுற்ற வேண்டியது, ஏன் வந்து மேலே தூக்கி வெளியே போகுது அப்படிங்கிறப்போ இது எல்லாமே வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சம்மரி பார்க்கலாம். மோஷன் அப்படிங்கிறது என்ன? மோஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் பொசிஷன் சொல்லலாம். மோஷன் வந்து யூனிஃபார்ம் அண்ட் நான் மோஷன் ரெண்டு இருக்குது. ஸ்பீட்னா என்னென்னு பார்த்தோம். அக்சலரேஷன் அண்ட் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ் வந்து கிராஃப் யூற்றி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வெரி இம்பார்ட்டன்ட். v is equal to u plus at and s is equal to ut plus 1/2 at square and v square is equal to u square plus 2as. இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இது. அக்சலரேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் இனிஷியல் வெலாசிட்டிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது டைமை பொறுத்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது அக்சலரேஷன் சொல்லுவோம். ஃப்ரீலி ஃபாலோயிங் பாடிக்கு அக்சலரேஷனை மட்டும் ஜீன்னு சொல்லி மாற்றிட்டு இனிஷியல் வெலாசிட்டியை 0 பண்ணிட்டோம்னா அது வந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபார் அ ஃப்ரீலி ஃபாலோயிங் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.